Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் UDP ப்ரோட்டோகால்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் யூனிட் 2ல். நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோலே டிரான்ஸ்போர்ட் லேயரை பற்றி சொல்கிறப்ப UDPயை கிளியராக சொல்லிட்டேன். அதையே தான் நம்ம இங்கேயுமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்றது இது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால். ஓகே, இட் இஸ் த பார்ட் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஷூட். UDP IP ஷூட்லையுமே இருக்கு. ஸோ TCP IP ப்ரோட்டோகால்லையுமே இந்த UDP தான் வருது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகாலுக்கு. மெயின் திங் இது ஒரு அன்ரிலியபிள் அண்ட் கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் அதாவது அன்ரிலியபிள் மீன்ஸ் செக்யூராக இருக்காது. நம்ம டேட்டா கரெக்டான பர்சன்ஸ்ட்டு தான் போயிருக்கா, முதல்ல நம்ம டேட்டா போயிருக்கா போகலையா, இது எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாதது தான் இந்த UDPயோட வேலை. இது கனெக்ஷன் ஓரியன்ட் கிடையாது, கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். ஓகே, ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஸோ என்னோட டேட்டா கரெக்டாக ரீச் ஆகிருக்கா ஆகலையான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ UDP அப்படின்றது அன்ரிலியபிள் அண்ட் கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எந்த ஒரு கனெக்ஷனுமே ரெண்டு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு இடையில வந்து கொண்டு வரவே முடியாது. ஸோ நம்ம UDPயில் வந்து லோ லேட்டன்சி இருக்கும், நமக்கு செக்யூரிட்டி கம்மி தான். டாலரேட்டிங் கனெக்ஷன் ஓவர் த நெட்வொர்க். வந்து கனெக்ஷன் வந்து எப்போ வேணால் டிஸ்கார்ட் ஆகிருக்கலாம். ஓகே, எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாதனால நம்மளால் எந்த ஒரு டேட்டாஸையுமே கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமான்னு ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். இது ஜஸ்ட் ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் தான். ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷனாக ஒரு டேட்டாவை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணுறீங்க, இவ்வளோதான். ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் நடக்குதே தவிர அதுக்கு இடையில எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஓகே, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்றது என்ன, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஒரு மெயின் ப்ரோட்டோகால். இது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால். இங்க நம்மளோட டேட்டா வந்து கனெக்ஷன் ஓரியன்டா இல்லாம கனெக்ஷன் லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? இங்க DNS லுக்கப்லலாம் இதை கொண்டு வருவோம். ஜஸ்ட் ஒரு வீடியோ கால்லாம் பேசுற மாதிரி தான். வீடியோ கால் பேசுறப்பலாம் நமக்கு அடிக்கடி என்ன ஆகும், நம்ம ஷேக் ஆகும், அதாவது கட் ஆகும், இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர்லாம் கன்ஜெக்ஷன் லாஸ் இங்கே அதிகமாக தான் இருக்கும். ஸோ UDP வந்து சின்ன சின்ன இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய இதுவாக இருக்கு. இங்கே வந்து எரர் செக்கிங்குமே கிடையாது. நம்மளோட நோ கேரண்டி, எந்த நம்மளுடைய டேட்டா கரெக்டாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற கேரண்டியும் கிடையாது, எரர் செக்கிங்கும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த UDPல தான் நடக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் UDPயோட ஹெட்டர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், UDPயோட ஹெட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கம்பல்சரி 8 பைட் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஹெட்டரு. ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். டேட்டா கவுண்ட் வந்து ஃபில் ஆகிடும். ஆனால் TCPயில் பார்த்தீங்கன்னா 20 to 60 பைட்குள்ளே எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 8 பைட் தான் எல்லாமே கம்பல்சரி ஹெட்டர் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ரிமைனிங் பார்ட் வந்து டேட்டாஸ் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் அதோடைய மற்ற பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, சோர்ஸ் போட்டு டெஸ்டினேஷன் போட்டு செக்ஸம், இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 16 பிட்ஸ் லாங்ல இருக்கணும் சொல்லியிருக்கோம். தென் நம்மளுடைய போர்ட் நம்பர்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கணும், அந்த நம்பர்ஸ்னா 0265535 இந்த நம்பருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க UDP ஹெட்டருக்கு எழுதுறப்ப. ஓகேவா? இதுதான் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது. டயக்ராம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 பைட் ஹெட்டர் இருக்கு. ஓகே, கம்பல்சரி. நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க பார்ட் வந்து UDP டேட்டா இருக்கும். தென் சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், லென்த், செக்ஸம், இது எல்லாமே 16 பிட்ஸ் தான் இருக்கணும். சோர்ஸ் போர்ட்டுன்றவங்க நம்ம வந்து யார் வந்து டேட்டாவை சென்ட் பண்ண போறோன்றவங்க, டெஸ்டினேஷன் போட்டு அதை ரிசீவ் பண்ண போறவங்க, அவங்களோட நம்பர் கரெக்டான பர்சன்ஸ் இருங்க, அந்த நம்பர்ஸை வச்சிருப்போம். ஆனால் அவங்க கிட்ட தான் போயிருக்கான்னு மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஓகேவா? லென்த்து மொத்தம் எவ்வளோ லென்த் வந்து டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். தென் செக்ஸம் வந்து ஹெட்டர் எவ்வளோ இருக்குது, நம்ம சூடோ கோட் இன்ஃபர்மேஷன் எவ்வளோலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜீரோவோட பேடிங் பண்ணி ஜீரோஸ் ஆட் பண்ணி நம்ம எப்படி அனுப்புகிறோம் அப்படின்றது தான் இந்த செக்ஸமோடைய வேலை. ஓகே, இந்த மாதிரி சம்திங்ஸ் வந்து நடக்குது. ஸோ அன்லைக் TCP, செக்ஸம் calculation is not mandatory in UDP. செக்ஸம் வந்து கம்பல்சரி தான், மேண்டிட்டரியாக வந்து அதாவது கம்பல்சரி வந்து செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. TCPயில் மாதிரி இங்கே UDPயில் கனெக்ஷன் செட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி எரர் கண்ட்ரோல் கிடையாது. UDPயில் ஃப்ளோ கண்ட்ரோல் கிடையாது. என்ன வேணால் எரர் அக்கர் ஆகலாம், நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது. நம்ம டேட்டா அன்ரிலியபிளாக தான் இருக்கும், செக்யூராக இருக்கவே இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்ஸ்லாம் UDPயில் நடக்கும். அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன UDPலன்னு பார்த்தோம்னா,
இது ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கம்யூனிகேஷன் தான். ஓகேவா? ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் இந்த யூடிபி ப்ரோட்டோகால் அப்படின்றது. பட் இங்க வந்து மல்டிகிளாஸ்டிங்கும் ப்ராட்காஸ்டிங்கும் நல்லாவே நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன ப்ரோட்டோகால் ரவுட்டிங்ல யூஸ் பண்ணுவோம்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால், அதாவது ஆர்ஐபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். அதுலயுமே இந்த யூடிபி ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்றோம். ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்றது தான். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நடக்குது. தென் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகாலும் நடக்கும். ஸ்கைப்ல பேசுறப்ப, வாட்ஸ்அப் கால் பேசுறப்ப அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வாய்ஸ் கம்யூனிகேஷன் எப்போ வேணா பிரேக் ஆகுது. ஆனா பிரேக் ஆகுதுனாலும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணுது பாத்தீங்களா, அது வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இந்த மாதிரி சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய யூடிபில இருக்கு. டொமைன் நேம் சிஸ்டம்லயுமே யூஸ் ஆகுது. தென் டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்லையும் யூஸ் ஆகுது. ஓகே, தென் ஃபாலோயிங் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால்ல, டொமைன் நேம் சர்வீஸ்ல, பூட்ஸ்ல, டிஹெச்சிபில, ஓகேங்களா, என்என்பில, குவாட்ஸ் ஆஃப் டே ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கு. டிஎஃப்டிஎஃப், ஆர்டிஎஸ்எஃப், ஆர்ஐபி, இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டோகால்ஸ்லையுமே இந்த யூடிபி வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே, ஆல்ரெடி இதெல்லாம் சொன்னது தான். இப்போ வந்து அட்வான்டேஜஸ்ல சொல்ல போறோமா? ஓகேங்களா, அட்வான்டேஜஸ் ஆஃப் யூடிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு. ஓகேவா, ஃபாஸ்டராக தான் வந்து டிசிபி வந்து யூடிபி வந்து டிசிபியை விட ஃபாஸ்டராக இருக்கும். பிகாஸ் இங்கே நம்ம கம்மி டேட்டா தான் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு கனெக்ஷன் ஓரியன்டுமே இல்லை. செக்ஸம்மே இங்கே வந்து கம்பல்சரி கிடையாது. அதனால டேட்டா வந்து ஈஸியாக சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகேவா, அதே மாதிரி வந்து டேட்டா டெலிவர் ஆகுறப்ப என்னோடது செக்யூராக இருக்கணுமா, கரெக்டான டேட்டாவாக செக் பண்ணணுமா அப்படின்னா அந்த வேலையெல்லாம் இந்த யூடிபியில் கிடையாது. அதனால ஃபாஸ்டா வந்து டேட்டா வந்து சென்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் லோயர் லேட்டன்சினா எந்த ஒரு கனெக்ஷனுமே நம்ம வைக்கல. அதனால இந்த ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் இல்லாம வேகமா வந்து ஃபாஸ்டா நம்மளோட டேட்டா சென்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் சிம்பிளான ப்ரோட்டோகால் தான் இது டிசிபியை கம்பேர் பண்றப்ப. ஜஸ்ட் வந்து நம்ம செக்ஸம் எதுவுமே வச்சிருக்க மாட்டோம். சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், லென்த் இவ்வளோ மட்டும் தான் சொல்ல போறோம். ஸோ இது ஒரு சிம்பிளான யூடிபி ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணும், மல்டிகாஸ்ட் சப்போர்ட் பண்ணும். ஒரு டேட்டாவை எல்லாருக்குமே நம்மளால ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்மாலர் பேக்கெட் சைஸ் தான் இங்க அதிகமான பேக்கெட் சைஸுமே கிடையாது. சேம் அதே மாதிரி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரோ ரிலியபிலிட்டி. ஓகே, எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. நம்ம டேட்டா டெலிவர் ஆயிருக்கு, கரெக்டா தான் போயிருக்கு, கரெக்டா நம்ம அனுப்பின ஆர்டர்ல தான் போயிருக்குன்னு எந்த ஒரு அதாவது செக்யூரிட்டியுமே கிடையாது. நெக்ஸ்ட் நோ கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல். நம்ம டேட்டா ஒரே நேரத்தில் ஒரே டேட்டா வந்து சென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ரெண்டும் கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கோ நம்ம கிட்ட மெக்கானிசம் கிடையாது யூடிபில. ஸோ நோ கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல். அடுத்து நிறைய அட்டாக்ஸ் வந்து இங்க வந்து உருவாகலாம். டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக், இந்த மாதிரி நிறைய அட்டாக் வந்து நடக்கலாம் யூடிபில, செக்யூரிட்டி இல்லாதனால. அதே மாதிரி கம்மியான பர்சன்ஸ் மட்டும்தான், லிமிடெட் பர்சன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கனெக்ஷன் லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்றனால. ஓகேவா, இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸ்மே யூடிபில இருக்கு. சிம்பிள் இவ்வளோதாமா யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்றது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க அங்க எழுதிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய சான்சஸ் தான் இந்த யூடிபி டிசிபி எல்லாம் இருக்கு. ஸோ வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இப்பதான் இருக்கீங்க அப்படின்னா கான்செப்ட் வரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல டிசிபி பார்க்கலாம். தேங்க்யூ.